நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கோயில் மண்டபத்திலிருந்து கோயிலுக்கு வெளியே வர்றதுக்கு உள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா பேச்சு. நீ அந்த பட்டயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா வெளியே வந்து அந்த கதை சொல்ற கிளவி மண்டபத்துக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கியா? சரியா?
கால் மாயண்ட ஆயிரங்கள் மண்ட பம் வழி. முச்சுடர் வட்டமே சக்கரமாம், அதன் மூக்கு நுனியில் கழுமுடையாம். அச்சுடர் வட்டத்தில் இருந்தவனே குரு ஆனந்த நந்தியம் ஞான பெண்ணே, குரு ஆனந்த நந்தியம் ஞான பெண்ணே. நெல்லை இருக்குது காட்டுக்குள்ளே, கரு நெல்லை இருக்குது வீட்டுக்குள்ளே. கொல்லிமலைக்கு திரிந்தாலும் குரு கொண்டு வருவாரோ ஞான பெண்ணே, குரு கொண்டு வருவாரோ ஞான பெண்ணே. இருட்டுக்குள்ள தேடுனா காணாம போயிடுவ, வெளிச்சம் உள்ள இருக்கு. பாதைய மாத்தி வச்சிருக்கா, பாவண்டா நீ. இன்னும் காணுங்க. விடியறதுக்கு முன்னாடி வாடானே.
எவனாவது வர்றதுக்கு முன்னாடி வந்து தொலைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சிவன் சொத்து குலநாசம்.
முட்டாப்பையன், இவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு நானே போய் செஞ்சிருக்கேன். இல்லை இல்லை தாயி, அவனுங்க உள்ள வருவானுங்களா தாயி? யாரும் உள்ள வர மாட்டாங்க. வந்தா உசுறு தங்காது. எல்லாரும் போங்க, தள்ளி போங்க. பின்னால போ. யாரையா அவன்? பேர் என்ன? பேர் தெரியல சார், வெளியூர்காரன், வளையல் வைக்க வந்தவன். ஐயா, அவன் ஊருக்குள்ள வளையல் விட்டு நாங்க யாருமே பார்த்ததே கிடையாதுங்க ஐயா. வளையல்காரன் சொல்றீங்க, பெட்டியை காணுமே. ஒரு சைக்கிள் கூட வச்சுனா சார் இந்த ஆளு, சைக்கிளிங் காணோம். ஏய் குமார், ஐயா, ஊருக்குள்ள போய் இவன் பெட்டி சைக்கிள் இருக்கான்னு பாரு. சரிங்க ஐயா. கிடைச்சதுன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு வா. ஆகட்டுங்க ஐயா. இவன் எப்படி செத்துருப்பான்னு நினைக்கிறேன்? தெரியல சார். ஐயா, நந்திசாமி ராத்திரில ஊருக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்க ஐயா. ஒருவேளை இருந்தாலும் எதிர்க்க போய் அதை பார்த்து பயந்து மயக்கடிச்சு செத்து போயிருக்கலாம் ஐயா. சும்மா மறுப்பு சங்கீதம் இருக்கு உனக்கு முடிச்சுச்சா? முட்டாள் மாதிரி பேசுறேன். அவன் வயிற்ற பாருங்க சார், ஃபுல்லா குடிச்சிட்டு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். இது என்ன மண்டபம்? பழைய வேத பாடசாலை சார். சண்முக வடிவன்னு ஒரு பாட்டி மட்டும் தான் இங்க இருக்கு. பாட்டி எத்தனை நாள் இருக்கு? அவங்க ரொம்ப காலமாகவே இங்கே தான் இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களால ஊருக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுயா. எப்படி சாப்பிட்றாங்க? தப்பு தப்பு ஐயா, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஐயா. அவங்க ஒரு சித்தர் மாதிரிங்க ஐயா. ஐயா, வடிவு பாட்டி குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்கய்யா. கதை கேட்க வர்ற குழந்தைங்களும் வீட்டில் இருந்து வேர்க்கடலை, கிழங்கு, கரும்பு இதெல்லாம் கொண்டு வருவாங்கய்யா. ஐயா, அதையெல்லாம் ஒரு நாள் கூட இவங்க சாப்பிட்டு இந்த ஊருக்குள்ள யாருமே பார்த்தது இல்லைங்க ஐயா. அப்படியா? ஆமாங்கய்யா. பாட்டி எப்பவுமே இங்கே தான் இருக்குமா? ஆமாய்யா, எப்போ இங்கே தான் இருப்பாங்க. எப்போவாச்சும் ஒரு முறை ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற சிவன் பாறை மேலே உட்காருவாங்கய்யா.
ஆமாங்க ஐயா, அந்த பாறை மேல யாருமே உட்கார மாட்டாங்க ஐயா. யாராவது தப்பி தறி உக்காந்துட்டா ஒரே மயக்க வந்து திடீர்னு காத்தடிச்சு மயங்கி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரு முறை வந்தானு கூட விழுந்துட்டாரு ஐயா. சும்மாரா அன்னைக்கு குடிச்சிருந்தேன் சார், எனக்கு கிடைக்க மாட்டேன். உள்ள யாராவது போயிருக்கீங்களா? இந்த ஊர்ல ஒரு பயம் உள்ள போனதில்லை சார், பயந்துருவானுங்க, யாரும் போக மாட்டாங்க. நான் போகணும். போயிட்டாங்க சார், போங்க. ஏய், ஏன் சிரிக்கிற? இல்ல சார், இந்த ஊருக்கார எவனும் பயந்துட்டு உள்ள போக மாட்டேன்றான். ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸர் நீங்க உள்ள போறீங்கன்னு சந்தோஷத்துல தான். அண்ணா, சும்மா இருங்கண்ணே, ஏதாவது பேசிக்கிட்டு. சார் நீங்க போகாதீங்க சார், வேண்டாம் சார், நீங்க உள்ள போக கூடாது சார். சும்மாறா, ஒருத்தன் செத்து கிடக்குறான், அதிகாரி விசாரிக்க வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு பார்க்க வேணாமா? நீங்க போயிட்டாங்க சார், போங்க சார், போய் பாருங்க. நீ வா. ஐயோ, உள்ள ஒரு தூசியா இருக்கு சார், தும்மலா வரும். நீங்க போயிட்டாங்க. ஏய், இங்க வா, குடி. ஐயா, நீங்கள் உள்ளே போனீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னமோ தான் பார்த்தேன். இந்த டார்ச்சோட உடஞ்ச கிளாஸ் பீஸ் எங்கே இருக்குன்னு போய் பாரு. ஓ, சரிங்க ஐயா.
கோயில் நிர்வாக கமிட்டி தலைவருங்கிற முறையில் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருக்கேன். நம்ம கோயிலுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு சக்தி உண்டு. மற்ற எந்த கோயிலுக்கும் இல்லாத விசேஷம் என்னென்னா, இங்கே சங்கு குளம் இருக்குது, சங்கு மண்டபம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனால் சமீப காலத்தில் அந்த பெருமையை குலைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சங்கு குளத்தில் ஒருத்தர் உளுந்து செத்து போயிட்டான். சங்கு தேவை மாடு செத்து போச்சு. இப்போ ஊருக்குள்ளே வந்த ஒரு வளையக்காரன் செத்து போயிருக்கான். ஏதோ கோயில் கமிட்டி கூட்டம் போடுறேன் நீங்க வந்து உட்கார்ந்தோம். எல்லாம் இலவு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கருமாதி விஷயத்தை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க சார். ஒரு நல்ல செய்தியை கேட்டு நாளாச்சு. கோமதி, கூட்டம் நடந்தா குறுக்கு பேசணும் முடிவு பண்ணி வீட்டுல இருந்து வருவியா? கொஞ்சம் பேச முடியா? சொல்லுங்க. உத்தரவு போட்டா நாங்க பொத்திக்கிறோம். அந்த வளையக்காரன் முதல்ல எங்க வீட்டுக்கு திருட வந்திருக்கான். ஒன்றும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவன் எதையோ தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். அது கிடைச்சதா கிடைக்கலையான்னு ஒன்றும் தெரியல. போலீஸ் என்ன சந்தேகப்படுதுன்னா, நம்ம ஊருக்காரங்க தான் யாரோ ஒருத்தர் அவனை உள்ள கூட்டி வந்திருக்கணும்னு நினைக்குது. அவனை யார் கூட்டிட்டு வந்தாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவன் செத்து போயிட்டான். தப்பு பண்றவங்கள நந்திசாமி தண்டிக்கணும்னு ஊர் ஜனங்க நம்புறாங்க. அது மாதிரி அவன் தப்பு பண்ண வந்திருக்கான். அதனால நந்திசாமி அவன் தண்டிச்சிடுச்சு. ஓஹோ, அப்போ நந்திசாமி தினமும் ராத்திரி எந்திரிச்சு கதவை திறந்து வெளியில போய் தப்பு செய்யறவங்கள தண்டிக்குதாக்கும். அப்ப எதுக்கு இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அவ்வளவு வயசுல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர, அதை காலி மட்டும் கூட நான் தானே? மாப்பிள, இன்னைக்கு புரியுற மாதிரி பேசிட்டிய. பந்தா, உனக்கு நந்திசாமி மேல நம்பிக்கை இல்ல. இவங்க கமிட்டி மேல கூட தான் நமக்கு நம்பிக்கை இல்ல. கோமதி நாயத்துக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இது பாரு, நெல்லையப்ப நம்புறாரு, சங்குத்தேவை நம்புறான், கங்காணியார் நம்புறாரு, எங்க அப்பா நம்புறாரு, நான் நம்புறேன். அவ்வளவு ஏன் சங்குத்தேவை நந்திசாமியை கண்ணால பார்த்தேன்னு சொல்றான்ப்பா. ஆமையா, நந்திசாமி எந்திரிச்சு ஊருக்குள்ள நடந்து போறதை என் கண்ணால பாத்துருக்கையா. சங்கு மண்டபத்துல தினமும் யாரோ உள்ள நடக்கிற மாதிரி சத்தத்தை நான் கேட்டிருக்கையா. பகல்லையே பண்ண நீங்களும் உங்க அப்பாவும் எதை நம்பினாலும் இந்த ஜால்ரா கூட்டம் பூரா அதை நம்பும். நாங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. நாங்க பகுத்தறிவு பகலவன். இல்லை மாப்பிள, தத்துவம் எல்லாம் பேசுறேன். நீ நம்ப வேண்டாயா, நந்திசாமி நாங்க நம்புறோம். போலீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த சங்க திருவிழா நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுது. நம்ம ஊர்ல சங்க திருவிழா நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். என் தலைமையில இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அந்த பெருமையெல்லாம் உங்களை தான் சேரும். ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டு இந்த சங்க திருவிழா மட்டும் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல, தெளிவாவே சொல்றேன். நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி எனக்கு பக்கபலமா இருந்து இந்த சங்க திருவிழாவை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பா கோமதி, உன் ஒத்துழைப்பு தான் ஜாஸ்தி வேணும். அப்ப எங்க கோமதி மாப்பிள்ள தான் அந்த வளையல்காரன் ஊருக்குள்ள கொண்டாந்து நீங்க சொல்ற எதையோ திருட பார்த்தானா? இந்த மாதிரி திருடுறது, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு தான் பரம்பரை பழக்கம். என் மாப்பிள்ள பாவம் விவரம் பத்தாது. சரியா சொன்ன மாப்பிள்ள. நிறுத்துறா. ஆளை வச்சு என்ன கொலை செய்ய நீ முயற்சி செய்யல. உன்னை கொல்றதுக்கு ஆள் வைக்கணும் நானே வெட்டி எறிஞ்சிருவேன்டா. சரி, சந்தேகப்படையில போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? டேய், என்னடா போலீஸ்? உனக்கு எதுக்குடா போலீஸ்? அண்ணன் மட்டும் என்ன தடுக்கிறேன்னா உன்னை நானே வெட்டியிருப்பேன். டேய் டேய், நல்ல சிவம் கொஞ்சம் சும்மா. அட என்ன நான் பேசிட்டு இருக்கா, நீங்க சும்மா. சரி விடு. பந்தா, என் தம்பியை கொலை செய்யறதுக்கு நீதான் திட்டம் போட்டு ஆள் அனுப்பினு எனக்கு நல்லா தெரியும். சங்க திருவிழா முடிகிற வரைக்கும் பிரச்சனை வேண்டான்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா, நீ சும்மா இருக்கிற கோமதி தூண்டி விட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த சங்க திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த கூட்டத்தில் நீ கலக்கூடாதுன்னு உன்னை விலக்கி வைக்கிறேன். நீ யாரையா என்ன விலக்கி வைக்கிறதுக்கு? உன்னை விலக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இது உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா? இந்த கருப்பு சரணையும் பொட்டக்கரணையும் முதல்ல அனுப்புங்க வெளியே. போடா. ஏய் பந்தா, வெளியே போக முடியாது. சங்கு, அவன் தூக்கி வெளியே போடியா. டேய், தொட்டீங்கன்னா வெட்டிடுவேன். நீ வெட்டும்போது பாத்துக்கலாம். விலக்குனது என்ன இல்லையா? உய்யாமொழி வம்சத்தை இந்த கோமதி இருக்க மாப்பிள. இந்த சபைக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னுடைய ஆருயிர் நண்பனும் என் படைத்தளபதியுமான முருகனை நீங்க வெளியேற்றிட்ட பிறகு இந்த சபையில் நான் இருக்க விரும்பவில்லை. நானும் வெளிநடப்பு செய்கிறேன். மாப்பிள, வர்றீங்களா? நீங்க போங்க. மங்களச்சங்கு ஊத வேண்டிய நேரத்துல மரணச்சங்கு ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க உட்காருங்க, கஞ்சி இஞ்சி குடிச்சிட்டு வாங்க. மனுஷன் ரோசம் வேணும் மாப்பிள. பாருங்க, நண்பனுக்காக நான் வெளிநடப்பு செய்யறேன். இந்த வவால் நாத்தத்துல இருந்தீங்க, உடம்புக்கு கெடுதல். வந்துருங்க மாப்பிள. யோ நல்ல பிற ஜால்ரா போட்டே காலை தோட்டிட்டியா நீ? போட. பந்தாமுருகனை வெளியே அனுப்புனதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. உண்மையிலேயே வருத்தப்படுறேன். இந்த திருவிழா
எந்த விதமான சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்க நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். மலை போல நம்பியிருக்கேன். நீங்க தான் நடத்தி கொடுங்க. அண்ணே என்னண்ணே இது? அப்பா வருத்தப்படாதீங்க. இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கும். யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, நான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடி நான் செஞ்சு தரேன். சந்தோஷமா இருங்க. நீ காவல்காரன்டா. உனக்கு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு. அது போய் பாரு. எவ்வளவு நேரம் தான் நடப்பீங்க? வந்து உட்கார்றது தானே. மாமா கிட்ட சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் விரும்புறது உங்க மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. சித்தப்பு, ஊர் வந்துருச்சு. ஊர் பெரிய மனுஷன் யாருன்னு போய் கேளு. அதை நான் பாத்துக்கிறேன். நீ கையை காலை வச்சுட்டு சும்மா கிடல. சரி சரி. எல்லாம் நிறுத்துக்கா. மாத்தலாம் ஓரம் பார்த்து. இப்படி ஓரம் பார்த்து. நிறுத்துக்க எல்லாத்தையும். இப்படி ஓரம் கட்டிக்கா. சொல்லல. இந்த இடம் நல்லா தாங்க இருக்கு. தண்ணி எல்லாம் இருக்கு. பாத்து மேய்க்க நல்லா தான் இருக்கும். இங்கேயே கூடாரம் போட்டா என்ன? வர வந்திருக்க. ஓய், யாரையா நீங்க? பூத்தாட வந்திருக்கீங்களா? இல்லைங்க சாமி, நாங்க இந்த பஞ்சாரம் தட்டி பாய முடிகிறோங்க. பேரு மாயாவி. இந்த ஊர் ஐயா, இந்த ஊருக்குள்ள சங்கு திருவிழா நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டோமுங்க. அதான் 2-3 மாத்திக்கு தங்கி பொழப்பு நடத்தலான்னு வந்திருக்கோம். ஊருக்குள்ள பெரியவங்க பட்டால் தையான்னு சொன்னாங்க.
வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா போய் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு குடிசையை போட்டுக்குவோம். அப்படியா? இந்த ஊர்ல பெரிய மனுஷன் பட்டாவை தானே உங்களுக்கு சொன்னாங்களாக்கா? உங்களுக்கு எங்கெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அங்க பாரு சுடலோட சாமி, அவரும் நானும் ஊர் வேலையில எதுக்கு இருக்கிறோம்? இந்த ஊருக்குள்ள எங்களுக்கு தெரியாம நல்லது கெட்டது நடக்கக்கூடாதுன்னு தான். நீங்களே சரியா வர மாட்டீங்க. சட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? ஏமா இந்த ஊர பெரிய மனுஷன் தான் தெரியுமா உனக்கு? பெரிய மனுஷன் தெரியாதா? இத பாருங்க, இந்த ஊர்லயே பெரிய மனுஷி எங்க காந்திமதி அம்மா தான். ஏதோ அவங்க பேரை சொல்லிட்டீங்கன்னா அண்ணா உங்களை தங்க வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாரு. ஐயா ஏதோ தெரியாம சொல்லிவிட்டோம், கொஞ்சம் பெரிய மனசு வைங்கய்யா. ஆமாங்க சாமி. சரி சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சாமி நாங்க 3 குடும்பம் சாமி. மொத்தம் 21 பேர் வந்திருக்கு சாமி. இதோ நிக்கிறான் பாருங்க, இவன் பேரு சுடலை, என் அண்ணன் மாவன் சாமி. டேய், நீ திருட்டு போய் தானே நீ? அண்ணா, இந்த போலி பாஸ்போர்ட் விஷயமா பாலங்குடியில அந்த பாலங்குடி ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்களே, நீங்க கூட வரல? ஆமா. அப்ப பார்த்து பக்கத்துல இருந்தானே இவன் திருட்டு போயிட்டவன். ஏய் சொல்றா, நீ திருட்டு போயிட்டானே? சித்தப்பு குறிச்சிட்டு தங்கிருந்தோம்ல, அங்க ஊருக்குள்ள 2 கோழி திருடு போயிடுச்சு. அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு என்னை பிடிச்சி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. நான் என்ன பண்றது? என் மூஞ்ச பார்த்தா எல்லாரும் திருட்டு பையன் நினைக்கிறாங்க. அண்ணாச்சி, நான் ரொம்ப நல்லவன். சித்தி சொல்லு. ஐயா ரொம்ப நல்லவையா. இந்த ஊருக்குள்ள எந்த கெட்ட பேரும் வராது, எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாயா. அப்படி ஏதாவது வந்தது இந்த ஆலமரத்தை கட்டி வச்சு உரிச்சிருவேன், புரியுதா? யாருவேன்? அது வேலைமையா. எங்க கூட்டத்துல ஒரு கிழவி இருக்கு, அது இந்த பையல சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்க்குது. ரொம்ப நல்லவையா, எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான். மாடு மட்டும் திருடுவான். இல்லங்கய்யா, ரொம்ப நல்லவையா. அது சரி, 2 குழந்தைங்க மட்டும் தான் இருக்கு. 3 வண்டியில வந்தா நீங்க ஆரையும் காணா. சிலம்பல எங்க இருக்காங்க சாமி? இதோ கூப்பிடுறோம் சாமி. கூப்பிடு. கருப்பாயி, வள்ளி, எல்லாம் இறங்கி வாங்க. சரி, வயசு பொண்ணெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க, கொட்டாயை போட்டு தங்க, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க சாமி. வணக்கம் போட்டுக்கோங்க. வணக்கம் சாமி. வணக்கம்யா. ஐயா, பட்டாளத்துக்கார ஐயா கிட்ட ஒரு வார்த்தை. அந்த ஆள் குத்தாலம் போயிருக்காரு, ஏதாவது வேலையா இருப்பாரு, 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. யாராவது கேட்டா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நீங்க குடிசை போட்டு வியாபாரத்தை பாருங்க. வட மரப்பு போயா, சீக்கிரம் போய் சாமான் செட்டி கொடுப்பா. பாப்பா, டீ காபி வேணா அந்த கடையில் போய் சாப்பிடு. வேண்டாம், நம்ம கடை தான், சாப்பிடு. ஊச்சப்படாம போய் சாப்பிடு. வேண்டாங்க. ஏய், அந்த ஓலை கொண்டுடா. சொல்ல உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். வாழை போல கிட்ட பேரு. இந்தா கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்காகத்தானே இங்க குடிசை போட இடம் கொடுத்தீங்க. இது பட்டாளத்தாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். போடா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சின்ன கல்லுத்தானேன்னு நினைச்சு குளத்துல தூக்கி போடுற அந்த அலையில நீ காணாம போயிடுவ. காணாம போக போற. கயிறு நல்லா இருக்கும். பாத்து எனக்குப்பா, பாத்து இறங்குப்பா, அடிக்கடி பற்ற போகுது. இது என்ன கம்ப சித்திர வேலையா? நீ நீங்க இறங்கி வாழ எடுக்கல. வாழ வேண்டிய பைய செவல பாத்து பாத்துப்பா. கணக்குள்ள விழவாச்சைய போற. கைத்து இருக்குமா புடிச்சுக்கப்பா. உங்க வழிக்கு வந்துற போற. வழியோட வர. பாத்து பாத்து. ஏதா என்னது? அங்க பாரு, போலீஸ்காரலாம் வராங்க. என்ன ஜீப் வருது? வீட்டுக்கு எதுக்கு வரோம்? என்னையா அன்பழகு, என்ன இந்த பக்கம்? ஆச்சி, பட்டாளத்தார் இருக்காரா? உள்ளதான் இருக்கோம். என்ன பண்றீங்க? புதையல் தேடுதோம்ல. என்ன புதையல? இல்லையா, இந்த இறக்கிற வழி உள்ளார விழுந்துருச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. வாங்க அன்பழகன், எங்க திடீர்னு இந்த பக்கம்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, அப்பாவை பார்க்கணுமா? இவர் டிஆர்ஓ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். மிஸ்டர் அம்மையப்பனை பார்க்கணும். ஏல ஐயா, செவல பாத்து பாத்து பாத்து. வெளியில வாம்ல.
ஆச்சு ஒரு செம்பூண்டு கிடக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.